பங்குச்சந்தையில் புதிதாக உள்ளே வருபவர்கள் ஏன் பணத்தை இழக்கிறார்? மிக முக்கியமான காரணம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? பேசிக்கா கத்துக்கோங்க, கத்துண்டு நீங்க செய்யணும். அப்ப பிகினர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கத்துக்கிறது இல்லை. ஃப்ரெண்டுக்கு பண்றாங்க, இல்லை மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியத்தை சொல்லுவாங்க, அவங்க அடைந்த நஷ்டத்தை ஏதாவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆன்லைனில் போகிறீங்க, ஒரு ப்ளே ஸ்டோரில் போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நிறைய விளம்பரங்கள் வர அதை பார்த்து ஓப்பன் பண்ணிடுறீங்க. பண்ணினதுக்கப்புறம் எப்படி வாங்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது ட்ரேடு டிசிப்ளின் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது. அப்போ மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு பார்க்க தெரியாது. ஒரு சார்ட்டு, கேண்டில், அதனுடைய இண்டிகேட்டர்ஸ், வேவ்ஸு, பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இத்தனை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே வர முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நல்லா தெரிஞ்சு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் நல்ல மொமெண்டம் ஸ்டாக் இருக்குது. இதில் மொமெண்டம் ஸ்டாக் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு செய்கிறது ஆரோக்கியம். அதனால தான் ஆரம்பத்தில் இந்த பங்கு மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாம் ஈஸியாக நினச்சிக்கிட்டு வராங்க. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து செபி என்ன கொடுக்கறது, பங்கு சந்தையில் 100 பேர்த்துக்கு 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த 11 பேர் யார்? அவங்க ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சவங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க. அது மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு செய்யுங்க. நீங்களும் 1 ஆஃப் த 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே தெரியாமல் டார்க்காக செய்யக்கூடாது. நேயர்களுக்கு வணக்கம். கோவை விஸ்வநாதன், அஸ்ட்ரோ ஃபினான்ஷியல் பிளானர். பங்குச்சந்தை ஏற்றம் இறக்கம். ஏன் ஏற்றம் இறக்கம்? பங்குச்சந்தையில் புதிதாக உள்ளே வருபவர்கள் ஏன் பணத்தை இழக்கிறார்கள்? மிக முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் லேர்னிங் எனிதிங், டூயிங் சம்திங். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செய்ய முயற்சி பண்ணவனும் கெட்டான். அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் விளைவுகளும் அப்படி தான் இருக்கும். அதனால் லேர்ன் அண்ட் ஏர்ன். எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஒரு மண்டி வச்சாலும் சரி, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கற்றுக்கிட்டு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த் அனலைஸ் பண்ணி செய்கிறது தான் உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கான வழி. சம்பாத்தியத்தில் என்பது சேவிங்ஸ் ரொம்ப சிறப்பு எப்படியோ, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதோட சிறப்பு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு காம்பவுண்டடாக ஆனுவல் க்ரோத் ரேட்டு கிடைக்கணும். வெறும் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் இருந்தாலும் பிரயோஜனப்படாது. அப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், அது என்ன இன்னும் யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். உங்களுடைய பேன் கார்டெல்லாம் இருந்தாங்கன்னா ஆத்தரைஸ்டு ஏஜென்சி அதில் நல்லா கலந்து ஆலோசித்து எந்த புரோக்கிங் கம்பெனி உங்களுக்கு புரோக்கரேஜஸ் கம்மியாக கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு, எதில் புரோக்கரேஜஸ் கம்மியாக வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, மற்ற எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கணக்கை துவங்குங்கள். முன்னதாக ஒரு தகவல் சொல்கிறேன். எல்லா ராசிக்கும் எல்லா தொழிலும் சூட் ஆகாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக அடிப்படையில். நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தால், நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடிய நபராக இருந்தால், இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுறோம். ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிட்ட உங்கள் ஜாதகத்தை கொண்டே கொடுத்துட்டு, உங்கள் ஹாரோஸ்கோப்பை கொடுத்து, சார் நான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வரேன், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா? 2 விஷயம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய சிரமப்பட வேண்டாம். நல்லா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறோம். இல்லை அதுக்கான செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அனலிஸ்ட். கடந்த 24 ஆண்டுகால அனுபவம் மற்றும் கற்றலை நோக்கத்துக்காக, விழிப்புணர்வுக்காக நான் இந்த பதிவில் சில கருத்துக்களை சொல்கிறேன். அதனால் பணத்தை வைத்து பணம் செய்வது ரொம்ப சிரமமான வேலை. சம்பாதிப்பது என்பது கடினம். சம்பாத்தியத்தை வைத்து சேமிப்பது அதை விட கடினம். சேமிப்பை வைத்து பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது மிக மிக கடினம். இது ஓகே. அப்போ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க, கற்றுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? பேசிக்காக கற்றுக்கோங்க, கற்றுண்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே கற்றுக்கிறது இல்லை. ஃப்ரெண்டுக்கு பண்ணுறாங்க, இல்லை மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியத்தை சொல்லுவாங்க, அவங்க அடைந்த நஷ்டத்தை ஏதாவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன, ஏன் நாம் மட்டும் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், உங்களை ஒரு உத்வேகப்படுத்தும். அப்போ நீங்கள் சந்தையில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன், ஆன்லைனில் போகிறீங்க, ஒரு ப்ளே ஸ்டோரில் போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நிறையா விளம்பரங்கள் வரும், அதை பார்த்து ஓப்பன் பண்ணிடுறீங்க. பண்ணினதுக்கப்புறம் எப்படி வாங்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போது ட்ரேடு டிசிப்ளின் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது.
அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு பார்க்க தெரியாது. ஒரு சார்ட்டு, கேண்டில், அதனுடைய இண்டிகேட்டர்ஸ், வேவ்ஸு, பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இத்தனை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே வர முடியும். இன்னும் சில பேர் இருக்காங்க, 5000 தான் நான் சார் ஒரு ஆப்ஷன் வாங்கினேன், ஏறினா எது இறங்குனா இறங்கட்டும். அது சில நேரத்தில் 5000 6000 ஆகலாம், 8000 ஆகணும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வேகமாக இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கோங்க, இல்லை ஒரு இன்ட்ராடே கற்றுக்கோங்க, இது மாதிரி செய்யுங்க. இன்றைய காலகட்டத்தில் பங்குச்சந்தை நிகழ்வுகள் வந்து செய்தியின் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ செய்திகள்னால் என்ன சார்? உலக போர்லாம் நடக்குது பார்த்தீங்களா? உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது யூஎஸ்ஏ அண்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வரல. இதில் மைக்ரோ டேட்டாலாம் பார்க்கணும், ஜிடிபி பார்க்குறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ருப்பியினுடைய அப்ரிசியேஷன் பார்க்கணும், டாலர் வேல்யூ பார்க்கணும், ஆயில் ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும். ஆயில் ப்ரைஸ் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்பீங்க. ஆயில் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் பெயிண்ட் செக்டாரு, டயர் செக்டார்லாம் இது பண்ணும். ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு மேக்ரோ டேட்டோ, இன்ஃப்ளேஷன்ஸ் இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். எதையும் சாதாரணமாக நினைக்க முடியாது. கற்றுக்கிட்டு செய்கிறது என்பது ஒரு ஆரோக்கியம். இது மாதிரி ஒரு பங்கை தேர்ந்தெடுக்காமல் நான் ஓட்டுக்கு வந்தோம், உள்ளே வந்தோம், 10,000 போச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, 10,000 லாஸ் ஆகிடுது அப்படின்னா விட மாட்டாங்க. இன்னொரு 10 ரூபாய்க்கு கடன் வாங்க வேண்டியது, ஓவர் ட்ரேடிங் பண்ண வேண்டியது, மேலும் மேலும் கடன் ஆக வேண்டியது, சில ஆயிரங்கள் லட்சமாக கடன் மாறிடும். அப்படிலாம் செய்யாதீங்க. சில பேர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இதில் சம்பாதிக்கலான்ட்டு வர்றது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடனை வாங்க வேண்டியது, இல்லைனா ஒய்ஃபுக்கிட்ட அவங்கக்கிட்ட வீட்டில் அந்த ஜுவல்ஸ் தேவையில்லையோ தான் எப்பாவது போட்டுக்க தானே, அப்போ வேணால் மீட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு 5 பணம் 10 பணம் வச்சு அடமானம் வச்சு அதை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது. நீங்கள் போடுறீங்க, போட்டு உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிட்டுனா பரவாயில்ல. மார்க்கெட்டை நீங்கள் வாங்கினவளையோட இறங்கினா உங்களுக்கு விற்கிறது மனசு வராது. அந்த டயத்தில் வீட்டுக்காரம்மா கேட்பாங்க. அந்த நேரமாக தான் மச்சனை வீட்டில் காது குத்து வரும். அப்போ நீங்கள் இதை மீட்டு தரணுங்கிற போது இங்கேயும் லாஸில் புக் பண்ணணும், இங்கேயும் செய்கூலி சேதாரம் எப்படி உண்டுன்னு கேட்டிங்கன்னா, புரோக்கரேஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு இதெல்லாம் நமக்கும் செய்கூலி சேதாரம் தான். தங்க நகை வாங்கிறது விற்பதில் மட்டும் செய்கூலி சேதாரம் இல்லை, எல்லா பிஸ்னஸ்லேயும் மறைமுகமாக செய்கூலி சேதாரம் இருக்குது. அந்தந்த துறையில் போய் பார்த்தா தான் அதனுடைய லாப நஷ்டங்கள், அதனுடைய வளைவு சொல்லி நிறைவுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஹூக்ஸ் அண்ட் ஹூக்ஸ் எல்லாம் தெரியும். ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரியாமல் எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போது நீங்கள் வந்து இங்கேயும் நகையை வந்து மீட்டு கொடுத்தாலும் அல்லது வெளியில் கடன் வாங்கணும். அப்போ இதுலேயும் செலவு, அதுலேயும் செலவு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வேறு குறைஞ்சிருக்கும், அதுக்கு லாஸ் வரும். அப்போ இதை மீட்டு கொடுக்க தேவையில்லாத இதெல்லாம் செலவு. முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செய்யுங்க, அதுதான் ஆரோக்கியமானது. ஸ்டாக் மார்க்கெட்லேயே பண்ணணும் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் நல்ல மொமெண்டம் ஸ்டாக் இருக்குது. இதில் மொமெண்டம் ஸ்டாக் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது, உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு செய்கிறது ஆரோக்கியம். அதனால தான் ஆரம்பத்தில் இந்த பங்கு மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாம் ஈஸியாக நினச்சிக்கிட்டு வராங்க. விளக்கில் விழுந்து மடியும் என்று சொல்லும் விட்டில் பூச்சிகள் போல் இதில் வந்து நிறையா செலவு பண்ணி விளக்கு சுடுன்னு தெரிஞ்சும் அந்த விட்டில் பூச்சிகளை சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ தெரியாமல் செஞ்சால் உங்களுக்கு ஆபத்து தானே. அந்த நீங்கள் நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து செபி என்ன கொடுக்கறது, பங்கு சந்தையில் 100 பேர்த்துக்கு 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த 11 பேர் யார்? அவங்க ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சவங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க. அதுமாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு செய்யுங்க. நீங்களும் 1 ஆஃப் த 11ல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே தெரியாமல் டார்க்காக செய்யக்கூடாது. அதனால் புரிதல் இல்லை என்றால் பிரிதல். அது உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, புரிஞ்சு செய்கிறது ஆரோக்கியம். புதிய தகவல் மற்றும் கூடுதலாக அடுத்தடுத்த பதிவில் பங்குச்சந்தையில் எப்படி ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், எப்படி இன்ட்ராடே பண்ணணும்னு ஒவ்வொரு பதிவுலையும் நான் கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.